இன்றைய முதல்வர் ஐயா ஜோசப் விஜய் அவர்கள் சொல்றாரு, எனக்கு இரட்டை வேஷம் போடுறதெல்லாம் புரியாது. மலையாள தேசத்துல தமிழுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமை என்ன, கன்னட தேசத்துல தமிழுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமை என்ன, இந்த ஆந்திர தேசம் தெலுங்கானாவில் தமிழுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமை என்ன, குஜராத்தி கால கொடுமை, கோயில்களுடைய அரங்காவலர் யாரு, அர்ஜுனா கல்பாத்தி அகோரம் உங்களுடைய கோர்ட் தயாரிப்பாளர், அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் அவங்க கோயில்களில் ஒரு அரங்காவலராக இருக்காங்க. இது எதை நோக்கிய ஒரு பயணம்? மரிய வில்சன் அவர்கள் முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்யறாரு. உங்க தமிழ்ல பிழை இருக்கு, நீங்க திருத்திக்கங்கன்னு சொல்ல போறாரு. என்ன திமிரு தெனாவட்டு இருந்தா இந்த மரிய வில்சன் ஏன் மற்றவங்களுக்காக என்ன மாத்திக்கிற முடியாது? பேசுறது தப்பு, அப்ப தப்பு தப்பா பேசுறது அவரோட ஸ்டைலு. என்னோட கிறிஸ்டானிட்டி என்ன சொல்லியிருக்கு? அன்பு மொழி, அறிவு மொழி, இரக்கத்தின் மொழி. நீங்க பேசுற மொழியை பற்றி பேசும்போது உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம் அதிகாரத்திற்கு வந்த பிறகு எண்ணற்ற தவறுகளை மறுபடியும் பொது வழியில அரங்கேற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது. அதுல குறிப்பாக ஒரு கருத்தியல், நமக்கான உரிமையை பேசும்போதெல்லாம் இனவாதி. அப்ப நாம் தமிழர் கட்சி, தமிழ் தேசியம் என்றாலே பாத்தீங்கன்னா மத்த இனத்திற்கு எதிரானது. அவர்கள் எப்ப பார்த்தாலும் தமிழ் மொழி, கலை, இலக்கியம், பண்பாடுன்னு எனக்கு இரட்டை வேஷம் போட முடியாது. யாரு? இன்றைய முதல்வர் ஐயா ஜோசப் விஜய் அவர்கள் சொல்றாரு, எனக்கு இரட்டை வேஷம் போடுறதெல்லாம் புரியாது அப்படிங்கிறது எழுதி கொடுத்ததை அப்படியே படிக்கிறாரு. நீங்க செய்யற துரோகம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்களே மனச்சான்றோட பேசணும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய அண்ணன் தம்பிகள், உறவுகள் ஒருபொழுதும் கருத்தியலாக பேசுவதற்கு பதில் கருத்தியல் இல்லை. நக்கல், நையாண்டி, மீம்ஸ் போட்டு எவ்வளவு கீழ்த்தரமா பேசணுமோ, எவ்வளவு அசிங்கமா பேசணுமோ, பெண்கள் கருத்தியலா பேசினா அவங்களை எவ்வளவு வார்த்தைகளால, தடித்த வார்த்தைகளால கொட்டணுமோ அத்தனையும் நீங்க பதிவு செய்யப்படுது. புதுசா ஆளுகள்லாம் கூலிக்கு பணத்தை கொடுத்து பேச விடுறது, அது ஒரு பக்கம் அரங்கேற்றப்படுது. எண்ணற்ற அம்புகள். பணத்தால் நம்ம எதுவும் சாதிக்க முடியும், என்னன்னாலும் பண்ணலாம் அப்படிங்கிற திமிரு தெனாவிட்டு தமிழக வெற்றி கழகத்திற்கு மண்டையில ஏறி உட்கார்ந்துருக்கு. ஆலமரத்துக்கு அந்த விழுதுகள் தொங்கும் பத்தியில அது போல அகம்பாதமும் திமிரும் நெத்தியில முளைச்சு அப்படியே பறக்குது. எண்ணற்றவங்களை வசைபாடுவது. சவுக்கு சங்கரு, தமிழ் பொக்கிஷம் விக்கி, பிஸ்மி, கோகுலு, ஜெபகுமாரு, பிரியகுமார், நெல்சன், இப்படி எண்ணற்ற வரிசையை அடிக்கிட்டே போலாம். அத்தனை வேலை நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? தமிழக வெற்றி கழகம் நம்ம 16 வருஷமா கத்திக்கிட்டு இருந்தோம், இப்ப நம்ம உட்காந்துட்டோம். பொறாமையில கத்துறியான், கதறியான். கொண்ட கொள்கை இலக்கை பொய் பிரச்சாரத்தாலும் பொய்யான வாக்குறுதிகளாலும் இங்க கட்டமைக்கப்பட்டு இந்த தமிழர் நிலம் நாசமா போச்சு அப்படிங்கிறது உள்ள குமுறல்ல பேசுறோம். நீங்க இந்த 3 மாதங்கள்ல செஞ்ச தவறு பட்டியலிடுவோமா? சொல்லுங்க பாப்போம். இப்ப மலையாள தேசத்துல தமிழுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமை என்ன, கன்னட தேசத்துல தமிழுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமை என்ன, இந்த ஆந்திர தேசம் தெலுங்கானாவில் தமிழுக்கு கொடுக்கப்பட்ட முன்னுரிமை என்ன, குஜராத், இப்படி எண்ணற்ற இடங்கள்ல தமிழர்கள் பறந்து கோடி கோடியா லட்ச லட்சமா வாழ்றான். அங்க கொடுக்கப்பட்ட முன்னுரிமை என்ன? முதல்ல அந்த மண்ணுல ஆள முடியுமா? தமிழக வெற்றி கழகத்தை பார்த்து நாங்க கேட்கிறோம், அந்த நிலத்துல ஆள முடியுமா? இல்லை எங்கள் உரிமையை பேச முடியுமா? இல்ல இதெல்லாம் சிதைச்சாச்சு, உடைச்சாச்சு, உட்காந்தாச்சு அதிகாரத்துல. இந்த மண்ணுக்கு செய்யற துரோகத்தைவாது அறுத்தெறிஞ்சு தமிழர்களுக்கான ஒரு அதிகார மையமாக கூட தமிழக வெற்றி கழகத்தை உருவாக்கி இருக்கலாம். அதெல்லாம் இல்லை. இந்த 3 மாதத்துல தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல்வர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களுக்கு தனிப்பட்ட அரசியல் ஆலோசகர் யாரு? ஜான ஆரோக்கியசாமி. அவர் யாரு? ஒரு தெலுங்கரு. அப்ப பொது விவாதம், பொது நிகழ்ச்சிக்கான ஒரு ஆலோசகர் விஷ்ணு ரெட்டி. தமிழ்நாடு அரசு தலைமை வழக்கறிஞர் விஜய் நாராயணா. அவரோட ரோல்ஸ்காரோட அந்த விவகாரம், அந்த வழக்குகளை நீதிமன்றத்தில் நடத்தக்கூடிய அவருடைய நண்பர். டெல்லி சிறப்பு பிரதிநிதி வெங்கட நாராயண ரெட்டி, அவர் ஒரு கன்னடரு. அதற்கு பிறகு தமிழ்நாடு திரைப்பட கல்லூரியினுடைய தலைவராக போற்றக்கூடியவர் மனோஜ் பிரமாம்சா. அவர் அந்த பீஸ்ட் படத்தோட ஒளிப்பதிவாளர். இந்த கொடுமையிலையும் கொடுமை, கால கொடுமை. கோயில்களுடைய அரங்காவலர் யாரு?
அர்ஜுனா கல்பாத்தி அகோரம் உங்களுடைய கோர்ட் தயாரிப்பாளர், அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளர் வந்து அவங்க கோயில்களில் ஒரு அரங்காவலராக இருக்காங்க. இது எதை நோக்கிய ஒரு பயணம்? இதெல்லாம் வந்து தமிழக மக்கள் நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும். இந்த மண்ணை ஆட்சி அதிகாரம் என்ற பெயர்ல வந்து ஆளுகின்ற ஆளுமைகள் ஒரு பொழுதும் இந்த மண்ணில் தமிழர் இல்லை. சோத்துக்கு ஊறுகாய் வச்சிருக்க மாதிரி மிச்ச சட்டமன்ற உறுப்பினர்களை வச்சு இந்த மண்ணுக்கான நிதியை தீர்மானிப்பவன் கூட இங்க தமிழர் இல்லை. தமிழ் பேச தெரியல, தமிழ்ல வாதாட முடியல, ஒரே சொதப்பலு. சட்டமன்றத்தில் தமிழ் கண்ணீர் வடிக்கி தத்தளிக்குது. சட்டமன்றத்துல தமிழ். இதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்ல? இந்த மண்ணு யாருக்கான மண்ணு தெரியுமா? இதற்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த எத்தனை ஆளுமைகள் இருந்துச்சு. திராவிடம் என்ற போர்வையில் இந்த தமிழர்களை ஆண்டார்கள், வென்றார்கள். மாற்று கருத்து அல்ல. அந்த திராவிடவாதிகள் நடிப்பதற்காகவே கூட தமிழை வந்து நல்லா கற்றறிந்தார்கள். நடிப்பதற்காக கூட. இதற்கு முன்னால இந்த சட்ட அமைச்சராக இருந்தாலும் சரி, நிதி அமைச்சர்களாக இருந்தாலும் சரி, எண்ணற்றவன் தமிழ் வளமை என்பது, தமிழ் சொற்றாடல் என்பது சட்டமன்றத்துல வந்து நடனமாடும். ஐயா கருணாநிதியோட தமிழும் அப்படி. நான் கற்றறிந்தவர், ஆனா தமிழன துரோகி. இப்ப உட்கார்ந்துருக்கிற தமிழக வெற்றி கழகம் செய்கிறது முழுவதும் துரோகம். சபாநாயகர் அப்படியே வந்து கொட்டடிக்கிறாரு, தாளம் போடுறாரு. நீங்க சொல்றது சரி, அவர் சொல்றது சரி, உட்காருங்க. நீங்க மக்களுக்கான ஒரு புரிதலை நல்லா பேசுனீங்க, நீங்க உட்காருங்க, அதை பத்தி ஒண்ணும் இல்ல, இதெல்லாம் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, நீங்க பேசுங்க முதல்வர், நீங்க பேசுங்க அப்படின்னு. அது நீங்க தாவகாவோட சபாநாயகர் என்பது அவையினுடைய தலைவரா இருக்கணும், பொதுவான தலைவரா இருக்கணும். அது இல்லை. அவர் சொல்றாரு, அதாவது வந்து மரியவில்சன் அவர்கள் வந்து முதல் நிதிநிலை அறிக்கையை வந்து தாக்கல் செய்யறாரு. உங்க தமிழ்ல பிழை இருக்கு, நீங்க திருத்திக்கங்கன்னு சொல்ல போறாரு. என்ன திமிரு தெனாவட்டு இருந்தா இந்த மரியவில்சன் ஏன் மத்தவங்களுக்காக என்ன மாத்திக்கிற முடியாது? பேசுறது தப்பு. அப்ப தப்பு தப்பா பேசுறது அவரோட ஸ்டைலு. என்னோட கிருஷ்ணானிட்டி என்ன சொல்லியிருக்கு? அன்பு மொழி, அறிவு மொழி, இரக்கத்தின் மொழி. எங்க பேசுற மொழியை பற்றி பேசும்பொழுது இப்ப இங்க எப்படி மதம் வந்துச்சு? அப்ப கிறிஸ்தவ மதம் மட்டும்தான் வந்து போதிக்குதா? அன்பை போதிக்குதா? அறிவை போதிக்குதா? இரக்கத்தை போதிக்குதா? மற்ற எந்த மொழியும் வந்து அன்பு, அறிவு, இரக்கத்தை போதிக்கலையா? இயேசுநாதர் பிறந்த ஒளிவு மலையிலே தமிழ் கல்வெட்டு இருக்கு. உலகத்தில் எல்லா மொழிகளையும் மார்க்கத்துல கொண்டு வந்துடலாம், ஆனா தமிழ் மொழியை மார்க்கத்தில் உள்ள அடக்க முடியாது. ஏன்னா அங்க இறைவனே வந்து அங்க தமிழனாக இருந்தவன். இந்த மண்ணு எவ்வளவு விவாதத்திற்கு உட்பட்ட முத்தமிழ்ச்சங்கம் வளர்த்த பாண்டிய மண்ணு. இன்னைக்கு இந்த மண்ணுல தமிழ் தறி கட்டி அலையுது, கண்ணீர் விட்டு அழுகுதுன்னா எப்படி இருக்கும்? இந்த மண்ணில் வாழ்ந்த அத்தனை இறைவனும் தமிழராக இருந்தார்கள். தமிழ் மொழி பேசுனேன். பொங்குதேறி வாழ்க்கை, அஞ்சரை தும்பி, காமம் சொப்பாத கண்டது மொழியுமோ என்று இறையனார் தன் கையெழுத்திட்டு 3ஆம் தமிழ்ச்சங்கம் மதுரையில வந்து நக்கீரன் கூட விவாதம் பண்ணி உன் தமிழோட விளையாடவே வந்தோம்னாரு. அந்த அவை இந்த மண்ணு, இந்த பாண்டிய மண்ணு, அந்த அவை. உன் தத்துவம் தவறென்று சொல்லும் உரிமை அன்னை தமிழுக்குண்டு என்று சொன்னால் அவை. அப்படி பெருமை வாய்ந்த தமிழ் இந்த மண்ணு. அன்புளார் எல்லாம் தமக்குடையார் என்ற வள்ளுவனுடைய வரிகள் வந்து அன்பை பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து போதிச்சிருச்சு. காதல்னா என்ன, அறம்னா என்ன, மரம்னா என்ன, வாழ்வியல் என்ன, ஒரு நிலத்திற்கான பூ, அந்த மக்களுடைய வாழ்வியல் வரலாறு எல்லாம் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே வந்து தொல்காப்பியம் வரையறுத்து கொடுத்துட்டு போயிருச்சு. அவ்வளவு பெருமை வாய்ந்த இந்த மண்ணுல ஆளுமை செய்வதற்கு மலையாளியும், கன்னடனும், தெலுங்கனும் இன்னைக்கு வந்து சுத்தி நின்று ஆளுமை செலுத்துறான்னா தவறு யார் தவறு? ஏன் நானும் அதுல ஒரு குற்றவாளிதே. இதெல்லாம் புரியாது. தமிழக வெற்றி கழகத்திற்கு சொன்னால் ஒண்ணுக்கு புரியாது. நிலவளம், மண் வளம், காட்டு வளம், கனிம வளம் இல்ல நம்மள்ட்ட இல்ல. முல்லை பெரியாற்றினுடைய பிரச்சனை இருக்கு, காவேரி சிக்கல் இருக்கு, பாலாற்றினுடைய சிக்கல் இருக்கு, நாசகர திட்டத்தினுடைய சிக்கல் இருக்கு, மொழி அழிஞ்சிருச்சு, தமிழ் அழிஞ்சிருச்சு. அடுத்த தலைமுறை என்ன செய்ய போறேன்? மீனவர்களுடைய வாழ்வாதாரம் என்ன, ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை என்றா எதுவுமே உனக்கு புரியாது. சொன்னாலும் விளங்காது. குடிக்கிறவங்க கூட காலையில எந்திரிச்சிருவான் போதை தெளிஞ்சு. போதை ஒருபோதும் தெரியாது. திரை கவர்ச்சி, நடனம், ஆட்டம், பாட்டம், கூத்து, கொண்டாட்டம் கண்ணை மறைச்சிருச்சு. அதனால எதுவுமே உனக்கு புரியல. எல்லா அரசியல் கட்சியில் உள்ள தலைவர்கள் வந்து இன்னைக்கு நிதியமைச்சர் மரிய செல்வம் நீ மன்னிப்பு கேளுங்கிறான். மன்னிப்பு கேளு. மொழிக்கான சிக்கல் இருக்கு, உனக்கு பேச தெரியல, ஒண்ணு அதை கடந்து ஓடல, இன்னொரு ஆளை வச்சு பேசணும் ராஜேந்திரன் சொல்லும் பொழுது
ராஜேந்திரனுக்கு எதிராக பேசுறேன்னு தமிழை வந்து வசைபாடி அதை மிதிப்பது எவ்வளவு கீழ்த்தரமானது. அப்ப அமைச்சர்னா நான் நிதி அமைச்சர் அப்படித்தான் பேசுவேன்னா தப்பு தப்பாத்தான் பேசுவீங்களா? இதுதான் தமிழக வெற்றி கழகம் உங்களுக்கு சொல்லி கொடுத்துச்சா? என்ன கேலி கிண்டல் பண்றீங்கன்னா ஒளரி புலம்புனா கேலி கிண்டல் தான் பண்ணுவேன். ஏன் அதை நீங்க மாத்திக்கிற வேண்டிதானே? தமிழே பேச தெரியல இந்த மக்களை ஆள்வதற்கு என்ன உரிமை இருக்கு என்ற கேள்வி எங்களுக்கு வருமா வராதா? சொல்லுங்க. அந்த நாட்கள தமிழ் இல்ல, எவன் மொழியோ வந்து மாற்று மொழி ஆங்கிலம் வருது. ஆனால் வந்து பிறந்த மண்ணுக்கான என் மொழி இல்லைன்னா வந்து ஆள தகுதி இல்லை என்ற நிலைப்பாடுதான் உண்மை. எனக்கு ஒரு மதம் ஒரு மொழியை சொல்லி கொடுத்துருக்குன்னா எந்த மொழியை சொல்லி கொடுத்துச்சு? கிறிஸ்தவத்துல வந்து தமிழ் பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்கா? எல்லா மார்க்கமும் போதிப்பது என்ன? அன்பு மரத்தை தானே போதிக்குது. அது பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து தமிழ் மரம் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டு போயிருச்சு. எந்த ஒரு தேசிய இனமும் தன் இனத்தை தாண்டி ஒருத்தனை ஆள்வதற்கு வந்து அனுமதிக்க மாட்டான். ஆனா இந்த மண்ணுலதான் அந்த கொடுமை நடக்குது. அப்ப இந்த இடத்துல வந்து நாம் தமிழர் கட்சினாலே வந்து புலம்புவேன், நம்ம வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தது அவங்களுக்கு பிடிக்கல, இடிக்குது, அதனால கத்துறியான் கதறான்னா இந்த மண் சார்ந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு? அது கேள்வி வருமா வராதா? நீங்கள் சொன்ன வாக்குறுதிக்கும் இன்று நடக்கிற ஆட்சி அதிகாரத்திற்கும் நீங்கள் கொடுத்த முதல் நிதிநிலை அறிக்கை எதற்காக சம்பந்தம் இருக்கா? உங்கள் வாக்குறுதிக்கும் இந்த நிதிநிலை அறிக்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்ப முழுக்க முழுக்க இந்த மண்ணையும் மக்களை ஏமாற்றி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருக்கீங்க. அது எல்லாருக்கும் தெரியுது. குற்றவாளி மக்கள் தான், நீதான் குற்றவாளி. நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு எதிராக நிக்குது. எப்ப பார்த்தாலும் விமர்சனம் தான் எங்களை பண்றாங்க. நாங்க ஆட்சியை பிடிச்சதா உங்களுக்கு பிடிக்கல, அந்த விரக்தியில இருக்கிறாங்க. மண் சார்ந்த சிக்கலுக்கு என்ன முடிவு, என்ன தீர்மானம்? தமிழக வெற்றி கழகம் அதிகாரத்திற்கு வந்த பிறகு மீனவர் பிரச்சனைக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? ஈழ பிரச்சனைக்கு என்ன தீர்வு வச்சிருக்கிறீங்க? நீட் தேர்வுக்கு என்ன தீர்வு? முல்லை பெரியாற்றினுடைய சிக்கலுக்கு என்ன தீர்வு? காவிரி ஆற்றினுடைய சிக்கலுக்கு என்ன தீர்வு? பாலாறு சிக்கலுக்கான என்ன தீர்வு? விவசாயிகளுக்கான என்ன தீர்வு? செவிலியர்களுக்கான பிரச்சனை என்ன தீர்வு? ஆசிரியர்களுக்கான பிரச்சனை என்ன தீர்வு? மாணவர்களுக்கான பிரச்சனை என்ன தீர்வு? ஒட்டுமொத்தமா வேலை வாய்ப்பு இல்லாத அகதி போல இருக்கிற இந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அடுத்த கட்ட நகர்வு என்ன? அவர்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு நீங்க கொடுக்குற வாக்குறுதி என்னாச்சு என்ற நிலை வருமா வராதா? இதெல்லாம் போக அத்தனை துறைகளும் மலையாளிக்கும் கன்னடனுக்கும் தெலுங்கனுக்கும் நான் பிரிச்சு கொடுத்துருவேன். இது ஆளுவதற்கு தகுதியற்ற நிலமாகவும் இந்த இனம் தமிழ் இனம் கேடுகட்ட இனமாகவும் மாறிடுச்சு. எந்த தேசிய இனத்திற்கும் இல்லாத, எந்த மொழிக்கும் இல்லாத ஒரு ஆளுமை ஆற்றலும் தமிழ் மொழிக்கு இருக்கு. ஆனா ஆள தகுதியற்ற நிலமாக மருவி இருக்கு. அதை ஆட்சியாளரும் அதை அப்படியே பயன்படுத்துறீங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல்வர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் செய்யறது முற்றிலும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழ் மொழிக்கும் எதிரானது. ஒடிக்க வருவாப்பா, நீ அவங்க அடிபட்டே